ஹை ஃப்ரெண்ட்ஸ், ஜீ தமிழ்ல போயிட்டு இருந்த சரிகமப்ப ஷோவோட ஃபைனலுக்கு சிவகார்த்திகேயன் அவர்கள் சீஃப் கெஸ்டா வந்திருந்தாரு. அதுல ஒரு பையன் சிவகார்த்திகேயன் அவர்கள் கிட்ட விஜய் சார் ஒரு துப்பாக்கி கொடுத்தாரு, அதை என்கிட்ட எப்போ கொடுப்பீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கான். ஃபன்னா கொடுத்துடலாம் என்ன, பட் ஆனால் துப்பாக்கியை விட கொஞ்சம் சைஸ் கம்மியாக தான் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஜாலியாக ஃபன்னா ரிப்ளை கொடுத்துருக்காரு. ஸோ கோட்டு ரிலீஸ் ஆகி பல மாதங்கள் ஆனாலும் சிவகார்த்திகேயன் அவர்கள் எங்க போனாலும் தளபதி துப்பாக்கி கொடுத்ததை பத்தி தான் இன்னமும் கேட்கறாங்க. ஸோ இன்னும் பல வருஷங்களுக்கு இந்த ஒரு மொமெண்ட்டை பத்தி பேசிக்கிட்டே இருப்பாங்க போல. அண்ட் அமரனோட மிகப்பெரிய வெற்றி மூலமா ஓரளவுக்கு இந்த துப்பாக்கி மொமெண்ட்டை காப்பாத்திட்டாரு. ஏன்னா அமரன் 300 கோடி வசூல் பண்ணது சாதாரண விஷயம் இல்ல. இப்போ ரீசெண்டா வெளியான அஜித் அவர்களோட குட் பேட் அக்லி கூட 300 கோடியை தொட முடியல. அண்ட் படத்துக்கு படம் தளபதியோட படங்கள் 300 கோடியை தாண்டிறதால அது ஈஸின்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. சோ தளபதிக்கு அடுத்த கட்டத்துல இருக்கிற ஆக்டர்ஸ்லாம் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி தான் 100 கோடி வர முடியுது. சோ நிலைமை எப்படி இருக்கும்போது அமரன் படம் 300 கோடியை ரீச் பண்ணது மிகப்பெரிய விஷயம். அண்ட் விக்ரம், சூர்யா, தனுஷ், எஸ்டிஆர்னு இவ்வளவு பேர் எஸ்கேவுக்கு சீனியரா இருக்கும்போது இவர்கிட்ட போயிட்டு எதுக்கு தளபதி துப்பாக்கியை கொடுத்தாருன்னு சொல்லிட்டு தளபதியை நிறைய பேர் திட்டினாங்க. பட் இவங்க யாரோட படமும் 300 கோடியை ரீச் பண்ணல. பட் இவங்க எல்லாமே மாஸ் நடிகர்கள் தான். ஈவன் சிவகார்த்திகேயன் அவர்களை விட பெட்டரான நடிகர்கள். பட் நம்பர்ஸ்ல எஸ்கே தான் எல்லாரையும் பீட் பண்ணிட்டாரு. பட் எஸ்கே இந்த ஒரு கன்சிஸ்டன்சியை மெயின்டைன் பண்ணணும். ஏன்னா அமரன் படம் முகுந்த் வரதராஜன் அவர்களுக்காக மட்டும்தான் ஓடிச்சுன்ற மாதிரி ஒரு டாக்ஸ் இருக்கு. சோ அது இல்லைன்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ண எஸ்கே பண்ண வேண்டியது நெக்ஸ்ட் ஒரு 2-3 படங்கள்ல திரும்ப ஒரு 300 கோடி அச்சீவ் பண்ணணும். அப்படி இல்லைன்னா அவரோட தோல்வி படங்களே 150 கோடி கிட்ட மினிமம் வசூல் பண்ணணும். ஏன்னா தமிழ் சினிமால இப்போதைக்கு அது வந்து தளபதிக்கு மட்டுமே சாத்தியம். ஏன்னா ரொம்ப மோசமான விமர்சனங்கள் வந்து பீஸ்ட் படம் கூட 250 கோடி கிட்ட பண்ணுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சரிகமப்பா ஷோவில் திவினேஷ் அப்படின்றவர் தான் வின் பண்ணியிருக்காராம். ஸோ அவருக்கு வாழ்த்துக்கள். அண்ட் இந்த மாதிரி ஹாட்டான அப்டேட்ஸ்க்கு நம்ம ஜெய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.